வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா டர்னிங் டூல் கிரைண்டிங் பார்க்க போறோம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டர்னிங் டூல் கிரைண்டிங் வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு இருக்காரு. சரி, அதுக்காக டர்னிங் டூல் கிரைண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் ஒரு சின்ன சின்ன நுணுக்கம் இருக்குது, நான் சொல்கிறேன் பாருங்க. அதை மாதிரி பண்ணுங்க, பக்காவாக இருக்கும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்களை அன்புடன் அழைக்கிறது சென்னை ஈக்காடு தங்கள் சேனல். வாங்க. ஓகே, டூல் எப்படி இருக்கு பாருங்க. கிரைண்டிங் பண்ணுறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரேக் கொடுக்கணும். ரேக் கொடுத்தா தான் வந்து பிசிறு வந்து சொல்லியாக வரும். நம்ம இப்போ இதே மாதிரி பண்ணிருந்தாக்கா ஒன்றும் இல்லை, டச் பண்ணிட்டு அவ்வளோதான். இந்த மொழியும் ஷார்ப்பாக வந்துடுச்சா, இதுவும் ஷார்ப்பாக வந்துடுச்சு. மேலே இப்படியே கட்டி விட்டா கூட எப்படி வரும்னாக்கா அப்படியே நீட்டாக வரும். பிசிறு சொல்லியாக வராது, கட்டு அதிகமாக விட முடியாது, வைப்ரேஷன் வரும். இப்போ இதில் வந்து ரேக் கொடுத்தா மட்டும்தான் பிசிறு வந்து சொல்லியாக வரும். ரேக் எப்படி பண்ணுற பாருங்க. நான் எல்லா டூலுமே டர்னிங் டூலில் ரேக் கொடுக்காம நான் இது வரைக்கும் கிரைண்டிங் பண்ணதே இல்லை. ரா மெட்டலு பெரிய பெரிய டயாலாம் இருக்குல்ல, 100 டயா 200 டயா அந்த மாதிரி டயாவுக்கு தான் வந்து கிரைண்டிங். இந்த மாதிரி கிரைண்டிங் பண்ணி அந்த மேலே இருக்க முதல்ல ஒரு 2 3 கட்டு விட்டு எடுத்துருவேன். அதுக்கப்புறம் திரும்ப ரேக் கொடுத்த டூலை போட்டு எடுப்பேன். இந்த ரேக் கொடுக்குறது எப்படின்னாக்கா, இந்த இடத்துல மேடு இருக்குன்னு, இந்த இடம் பள்ளம் இருக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து இப்படி பார்க்கும்போது ஒரு 0.5 டேப் இப்படி வரணும். அப்போ தான் வந்து கட்டு விடும்போது உங்களுக்கு என்ன ஒன்றா பிசிறு வந்து நம்ம பக்கமாக விழும். இல்லைன்னா டர்னிங் பண்ணுற முக்கியம் அந்த ஜாப் பக்கமே அப்படியே சொல்லும். இப்போ ஃபுல்லாக ரேக் எடுத்தாச்சு. இப்போ ரேக் எடுத்தாக்கா இப்போ இதே மாதிரி போட்டோம்னாக்கா பிசிறு வந்து நீட்டாக வரும், பிசிறு வந்து மடியாது. இந்த இப்போ இந்த மட்டம் இருக்குல்ல, இந்த மட்டம் ஒரே மாதிரி இருந்தால் பிசிறு வந்து நீட்டாக வரும், மடியாது. இந்த மட்டத்தோட இந்த மட்டம் வந்து ஒரு 1 கீழே இருக்கணும், இல்லைன்னா ஒரு 0.5 கீழே இருக்கணும். ரேக் அகலத்துக்கு ஏற்ற மாதிரி கீழே இருக்கணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா கட்டு விடும் போது பிசிறு மடிஞ்சு அப்படியே விழும். அப்படின்னா சொல்லி அங்கேயே இப்படி வரும் நீட்டாக. நீங்கள் இதே மாதிரி போட்டிங்கனாக்கா பிசிறு வந்து நீட்டாக வரும். 1. 2வது, கிரைண்டிங் பண்ணும்போது ஆன் கிரைண்டிங்காக சொல்கிறேன். கிரைண்டிங் பண்ணும்போது இந்த ஓரம் வந்து சில்லியாக வரும். அந்த சில்லியாக வராமல் என்ன பண்ணணுன்னாக்கா ஃபுல்லாக ஷார்ப்பாக இந்த எட்ஜி வரைக்கும் ஷார்ப்பாக கிரைண்டிங் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரைண்டிங் பண்ணணும். அப்படி இப்படி நிற்க வச்சு அப்படி கிரைண்டிங் பண்ணுறேன் பாருங்கள். எப்படின்னு பாருங்கள், பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. முதல்ல வந்து இதில் ஒரு 0.5 இப்படி டேப் வரணும். இந்த முனைக்கும் இந்த முனைக்கும் பார்த்தா ஒரு 0.5 1 இப்படி டேப் வரணும். 0.5 இந்த உடம்பு போடும். எப்படின்னா பாருங்க, தெரியுதா அவங்களுக்கு? இப்போ இப்படி பார்த்தா தெரியும் பாருங்க. இதில் வந்து டேப்பர் வரணும். அந்த டேப்பர் வந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து பிசிறு வந்து இது வழியாக வரும், இப்படி வரும். அந்த டேப்பர் இல்லைனாக்கா இந்த இடம் சமமாக இருந்தால் இப்படி போகும் பிசிறு, இந்த சைடு டூல் கட்டு எடுக்கிற சைடு. ஓகேவா? இப்போ இந்த ரேக்கை நல்லா ஷார்ப்பாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த லைட்டாக ஒரு 0.2 வந்து மேலே வந்து அந்த கிரைண்டிங் பண்ணணும் மட்டமாக. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பிசிறு வந்து அந்த சில்லியாக வரும்ல, அந்த சில்லியாக இல்லாமல் அந்த பிசிறு வந்து சீக்கிரம் டூல் வந்து தேயாது. அந்த சில்லியாக இருந்ததுன்னா அதில் வந்து
பிசிறிச்சிட்டு சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து டூல் தேஞ்சிடும். என்ன அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்க வாங்க. ஓகே, கிரைண்டிங் பண்ணியாச்சு. இது மேலே மட்டும் ஒரு பாயிண்ட் ஒன்று அப்படியே பிளேடு மாதிரி கிரைண்டிங் பண்ணணும். அது மட்டமாக இருக்கணும் அந்த மேலே மட்டும். ஏன்னா இப்போ ரேக் வந்து இப்படி இருக்கா ரேடிஸா, அந்த ரேடிஸாக இருக்கும்போது இங்கே வந்து சில்லி சில்லியாக இருக்கும். அப்போ அதில் ஒரு பாயிண்ட் ஒன்று இங்கே மட்டமாக கிரைண்டிங் பண்ணணும். ஏன் உங்களுக்கு வந்து அந்த சில்லி சில்லியாக இல்லாமல் பிசிட்டு வந்து வச்சுக்காமல் நல்லா ரொம்ப நாள் வரும். இது கிரைண்டிங்கே பண்ண தேவை, நல்லா பக்கா டூல் அவ்வளோ சீக்கிரம் தேயாது. அந்த மாதிரி இருந்தாக்கா இந்த மாதிரி ஷார்ப்பாக இருந்தால் சீக்கிரம் தேஞ்சிடும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஓரமாக லைட்டாக அப்படியே லைட்டாக ஒரு பாயிண்ட் ஒன்று எப்படி பண்ணுறோங்க இந்த மட்டத்தில் இந்த எடுக்கும் போது உள்பக்கம் டாப்பர் இருக்கணும். வெளிப்பக்கம் டாப்பர் இருந்தால் கட்டி எடுக்காது. இந்த காவா இருக்குன்னா அந்த காவா உள்பக்கம் டாப்பர் இருக்கணும். அந்த மட்டம் வரும்போது கூட ஒரு டிகிரி அந்த மாதிரி உள்பக்கம் டாப்பர் இருக்கணும். பக்கா வந்துருக்கு தெரியுதா இல்லையா, காட்டுற மாதிரி. அந்த ஷார்ப்பாக இருக்கும்போது அந்த லைட்டாக பட்டை தெரியும், கோடு மாதிரி ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு, இந்த சைடு தெரியல பாருங்க. அது தெரியுதா, தெரியுது பாருங்க, அதுதான். இப்போ அதை பண்ணிவிட்டு இந்த சைடு நல்லா மட்டமாக கிரைண்டிங் பண்ணணும். மட்டமாக கிரைண்டிங் பண்ணி கரெக்டாக அந்த பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 வந்து நிறுத்தணும். அப்போனாக்கா உங்களுக்கு பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே லைட்டாக ரேடிஸ் சும்மா ஒரு பாயிண்ட் 3 அப்படி பாயிண்ட் 2 வர மாதிரி ரேடிஸ்.
எப்படி இருக்கு பார்த்தீங்களா கிரைண்டிங்க? எப்படி இது பக்காவாக இருக்கா? எப்படி இருக்கு கிரைண்டிங்? இந்த மாதிரி கிரைண்டிங் பண்ணிங்கனாக்கா இப்போ வந்து ஒரு 10 பீஸ் ஜாப் போடணும். ஒரு 100 டயாவோ சரி, இல்லை ஒரு 20 டயா 30 டயா எந்த டயாவாக இருந்தாலும் சரி, 100 டயாவாக வைங்களேன். அதில் ஒரு 10 பீஸ் வந்து ஒரு ஒவ்வொரு ஜாப்லேயும் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஒர்க் இருக்குதுன்னு வைங்களேன். 10 நம்பர் போட்டாலும் இந்த ஒரே டூலில் 10 நம்பர் பண்ணலாம். ஆனால் அது எப்படி பண்ணணும்னாக்கா தண்ணி போடணும் மெயினாக. நான் தண்ணி போடாமல் எந்த ஜாப்புமே போடவே மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும், எல்லாத்துலேயும் பார்ப்பீங்க. ஒன்று. ரெண்டாவது, ரா மெட்டீரியல் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை முதல்ல வந்து வேறு டூல் வச்சு கிளியர் பண்ணிடணும். ஒரு 1 நம்பர் 2 நம்பர் எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டூலை போடணும். நீங்கள் அந்த ரா மெட்டில் இதே மாதிரி கிரைண்டிங் பண்ணி போட்டிங்கனாக்கா ஒரு கட்டு விடுவீங்க, 2வது கட்டு டூல் தேஞ்சிடும். இது வந்து டர்னிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை போடணும். இதை போட்டிங்கனாக்கா தண்ணி போட்டு போட்டிங்கன்னா சொல்லையாக எடுக்கும். கட்டு விடுற மாதிரிங்க எப்படி எடுக்குதுன்னு பாரு. சும்மா அந்த மாதிரி கட்டு எடுக்கும். வாங்க போ மிஷினில் ஜாப் போடலாம். வாங்க எப்படி கட்டு எடுக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த கிரைண்டிங் பண்ண டூலை மாட்ட போகிறேன். மாட்டி எப்படி கட்டு விடலாம், எப்படி பிசு வருது பாருங்க. எப்படி எடுக்குது கட்டு? சும்மா அள்ளுதா? இது வந்து மடியணும்னாக்கா நான் சொன்னேன்ல, இந்த மட்டத்தோட அந்த மட்டம் கட்டு எடுக்கிற மட்டம் வந்து ஒரு 1 நம்பர் கம்மியாக இருக்கணும்ட்டு. இது புதுசாக டூல் நம்ம வாங்கி கிரைண்டிங் பண்ணோம்ல, அதனால் இப்படிதான் அது கிரைண்டிங் பண்ண அது கரெக்டாக வந்துடும். ஏன்னா ரொம்ப மட்டம் இதுவே டவுன் ஆகினா டூல் வேஸ்ட் ஆகிடும். அதனால் 3 நம்பர் கட்டு எப்படி எடுக்குது? 4 நம்பர் கட்டு 180 டயாவில் விடுறேன். ஓகே, பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.